ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ கொஞ்சம் லைவாக ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ வந்து நான் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் இருக்கேன். ஸோ 7th மந்த் வளகாப்பு வந்து போட்டாச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து நான் ஏன் இன்னைக்கு கேப்சர் பண்ணுறேன் அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலான டே. வெளியிலேருந்து நமக்கு சாப்பாடு வருது. ஐ மீன் ஃபுல்லாக அம்மாவோட சாப்பாடே சாப்பிட்டு 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 வீட்டு சாப்பாடே சாப்பிட்டு இப்போ வெளியிலேருந்து யாராவது ஃபுட்டு கொடுத்தா ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஸோ யாராச்சும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு முடிஞ்சது ஏதாவது செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டாக. டேஸ்ட்டாக இல்லை, ஐ மீன் நீங்கள் செஞ்சதை கொடுத்தாலே ஷி வில் பி ஹாப்பி. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும்ல, சாப்பிடவே முடியாமல் இருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஹாப்பியாக வந்து சாப்பிடுவாங்க. அண்ட் அந்த மாதிரி ஒரு டே தான் இன்றைக்கி. நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க வந்து லன்ச் கொண்டு வந்திருக்காங்க. என்னெல்லாம் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்னெல்லாம் ஐட்டம்ஸ்லாம் வருதுன்னு சொல்லி நான் காட்டுறேன், கண்டிப்பாக காட்டுறேன். பட் பிரவீன் இன்றைக்கி இல்லை. பிரவீன் வந்து கொஞ்சம் ஒர்க்னால பிஸி. அவங்க இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓகே, பரவாயில்ல. ஸோ இந்த குட்டி பாப்பா பார்த்தீங்களா, ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் கேர்ள் ஆர் பாய் அப்படி சொல்லிட்டு. இப்போது வந்து நான் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் இருக்கனால எனக்கு இப்போ பாய்னாலும் ஓகே, கேர்ள்னாலும் ஓகே அப்படின்ற ஸ்டேஜ்க்கு நான் வந்துட்டேன். பட் ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் ஃபுல்லாக எனக்கு கேர்ள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி, அதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் கேர்ள் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னு தெரில. இப்போது தேர்ட் ட்ரைமெஸ்டரில் ஓகே, இப்போ பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி ஒரு ஹெல்த்தியான பேபி இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்கிற ஸ்டேஜ்க்கு நான் வந்துட்டேன். ஸோ ரூம் ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் ஒன்று பண்ணேன். செகண்ட் ட்ரைமெஸ்டர் வீடியோ வந்துட்டு டே இன் மை லைஃப் வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடித்தேன் இப்போ தான். ஸோ அவங்களும் வந்து வந்துட்டுருக்காங்க. அண்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் எனக்காக வந்து ஸ்வீட்டாக லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து எடுத்துகிட்டு வந்தவங்க எல்லாத்துக்குமே வந்து தேங்க்யூ. அன்பண்ணா, பேபி அக்கா, மோகண்ணா, காயத்ரி அக்கா எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ. ஸோ நம்ம குயிக்காக வந்து ரூமை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஹாய். ஸோ எல்லோரும் வந்தோன்னே இவனை கூண்டுக்குள்ளே போட்டாச்சு. அண்ட் இந்த இந்த ஃபங்க்ஷன் மாதிரி தான், குட்டி ஃபங்க்ஷன் மாதிரி தான் போச்சு. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது வந்து வளகாப்புக்கு அடுத்து ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறமேட்டு தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் மாதிரி வீட்டில் வந்து அவங்க வளகாப்புக்கும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி ஃபுட்லாம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு, ஸோ அதுவும் வந்து ஒரு நாள் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தாங்க. அதோட என்னோடய தேர்ட் ட்ரைமெஸ்டர் வந்து எப்படி போயிட்டுருக்கு, அதாவது லாஸ்ட்டு இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது கரண்ட்டாக வந்து எனக்கு 39th வீக் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னும் வந்து லாஸ்ட்டாக டியூ டேட் அந்த டைமில் தான் நான் வந்து போய் ஹாஸ்பிட்டலில் அவங்க அட்மிஷன் சொல்கிற டேட்டில் தான் நான் வந்து அட்மிட் ஆவேன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் வந்து பெயின் எதுவுமே வந்து சிம்டம்ஸோ ஏர்லி ஐ மீன் லேபர் பெயின் ரிலேட்டடான சிம்டம்ஸ் எதுவுமே வந்து எனக்கு இது வரைக்கும் எதுவும் இல்லை. எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்குவாட்டிங் நிறையா பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு பெல்விக் எக்ஸசைஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து வாக்கிங் வந்து பண்ண சொன்னாங்க. நிறையா வந்து வாட்டர் இன்டேக் வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ இது எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமேட்டு ஸ்டெப்ஸில் வந்து ஒரு கால் வச்சு ஒரு கால் அந்த மாதிரி கிளைம் பண்ணி அதுவும் வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லேபருக்கு பெயின் வரத்துக்காக, நேச்சுரலாக பெயின் வரத்துக்காக எக்ஸசைசஸ். அது மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரைமெஸ்டர்லேருந்தே வந்து வாக்கிங் வந்து வச்சுக்கிட்டேன். அண்ட் செகண்ட் ட்ரைமெஸ்டரில் கொஞ்சம் எக்ஸசைஸ் வந்து ஆட் பண்ணாங்க. அண்ட் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் இவ்வளோ இந்த மாதிரி செட் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸே வந்து சஜெஸ்ட் பண்ணாங்க. ஸோ மோஸ்ட்டாக உங்களோட டவுட்ஸ் நிறைய பேர் வந்து என்னோடய ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் வீடியோவில் நிறைய பேர் வந்து டவுட்ஸ் நிறையா கேட்குறீங்க. அதாவது எனக்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸாக இருக்கலாம். பட் மெயினாக நம்ம அப்பாயின்மெண்ட் போகிறப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி டாக்டர்ஸை வந்து மீட் பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக. அது நம்ம உள்ளே போகிற டைமில் நம்ம அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகிட்டு என்ன கேட்கணும் அப்படின்றதே நம்ம மறந்துடுவோம். அதனால் நான் என்ன சொல்வேன்னா, நோட்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது மொபைலில் வந்து நோட்ஸ் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ, ஸோ அதெல்லாம் டாக்டர் கன்சல்ட் பண்ணும்போது அதை வச்சு கேளுங்க. அண்ட் ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோஸ், எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். வீடியோஸ் பார்த்தோ, இல்லை யாராவது சஜெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏதாவது சாப்பிட்டு அந்த மாதிரி எதுவுமே வந்து வேண்டாம். எல்லாமே ஃபுல்லாக வந்து நம்ம டாக்டர்ஸ் உங்களோட டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது.
ஸோ அன்னைக்கு நான் வந்து என்ன கேட்டிருந்தேன் அப்டின்னா, அந்த டைம்ல 7த் ட்ரைமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிஷ் வந்து அவ்வளவா வந்து நான் சாப்பிடல அந்த டைம்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் வந்து ரொம்ப அவர்ஷனா இருந்தது. அதனால ஃபர்ஸ்ட் 2 ட்ரைமஸ்டர்லாம் ஃபிஷ், எக்கு அதெல்லாம் வந்து சுத்தமா முடியல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த புளிப்பா ஃபிஷ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்டின்ற மாரி ஞாபகம் வந்தது முன்னாடி சாப்பிட்டது. புளிப்பா ஃபிஷ்ல டேஸ்ட் போட்டு அந்த பிரவீன் முன்னாடி செய்வாங்க சென்னையில இருக்கும்போது. ஸோ அது கிரேவிங்ஸா இருந்தது. ஸோ அதுதான் வந்து அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பட் அவங்க வந்து பெரிய விருந்தாவே வந்து பண்ணிட்டாங்க. அண்ட் ஃபுல்லாவே வந்து நல்லா காரசாரமா வந்து நான் கேட்டிருந்தேன். அதனால நெறைய வெரைட்டீஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதையும் வந்து இதில நான் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டார்ட்டிங்கில வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன், இந்த மாரி ப்ரெக்னென்ட்டா இருக்கவங்க யாராச்சும் வந்து பக்கத்தில இருந்தாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணி குடுங்க அப்டி சொல்ட்டு. அ ம் நீங்க வந்து யோசிக்கலாம், அந்த மாரி நான் ஏதாவது பண்ணியிருக்கேனா அப்டின்னு சொல்லிட்டு. நான் ட்ரை பண்ணேன் சென்னையில இருக்கும்போது. அ ஒரு குட்டி ஸ்டோரி தான். எங்க அபார்ட்மெண்ட்ல கீழ ஒருத்தவங்க வந்து கன்சீவா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எதையாவது கொண்டு போய் குடுக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு, நான் வந்து அன்னைக்கு குக் பண்ணேனா, என்னோட குக்கிங் வந்துட்டு அந்த டைம்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஸோ இத அவங்களுக்கு குடுத்து, அவங்க டேவ எதுக்கு ஸ்பாயில் பண்ணணும் அப்டி சொல்லிட்டு அத குடுக்கல. அதுக்கு பதிலா வந்து ஸ்வீட்ஸ் வந்து நான் அன்னைக்கு போய் குடுத்தேன், ஒரு நாள். ஸோ அந்த மாரி அது ஒரு மாரி ஹேப்பியா இருந்துச்சு எனக்கு. அவங்க வந்து தனியா இருந்தாங்க. சென்னையிலலாம் வந்து எல்லாமே மோஸ்ட்டா வெறுமனே கப்புள்ஸ் ஃபுல்லாவே பிரெக்னன்சி எப்படி தான் மேனேஜ் பண்றாங்கன்னு எனக்கு இப்போ யோசிச்சு பார்த்தா புரியவே இல்ல. பட் கண்டிப்பா யாராச்சும் சப்போர்ட் ஏதாவது ஒரு வகையில யாராவது சப்போர்ட் இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி அப்படின்றப்போ. அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துல ஏதாவது இருக்காங்க. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் வந்து கண்டிப்பா வந்து பண்ணலாம். ஸோ அத வந்து நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நெனச்சேன். உங்களால முடிஞ்சுச்சுன்னா வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது ஹெல்ப் ஆர் எமர்ஜென்சி அந்த மாரி சிச்சுவேஷன் அப்போ. ஸோ வளகாப்பு முடிஞ்சு திரும்பவும் வந்து ஒரு குட்டி வளகாப்பு மாரி போச்சு. அண்ட் ஃபைனலா வந்து ஹேப்பியா வந்து எல்லாருமே நலுங்கு வச்சு விட்டாங்க எனக்கு. அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் என்ஜாயிங் நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். பூவெல்லாம் வச்சு விளையாண்டுட்டு அந்த மாரி நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டுருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் அவங்க கொண்டு வந்த டிஷ்ஷஸ். ஸோ என்னென்னன்னு பார்த்துடலாம். பாருங்க. ஸோ அன்னைக்கு சாப்பாடு வந்து செம்மையா இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்ல, வீட்ல எல்லாருக்குமே வந்து சேர்த்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து சேர்ந்து சாப்ட்டு, ஒரு மெமரபிள் டேவா இருந்துச்சு அன்னைக்கு எனக்கு ரொம்ப. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இது வந்து இன்னொரு ஒரு நாளு. அது வந்து ஆன்டி அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ இவங்களும் வந்து எனக்கு ஸ்பெஷலா வந்துட்டு அந்த மாரி அதே மாரி நலுங்குலாம் வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி ஃபுட்டும் வந்து சொன்னேன். ஸோ அது மாரி அவங்களும் கொண்டு வந்து குடுத்தாங்க. அ ஸோ அதுவும் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஸோ அதையும் வந்து நான் வீடியோல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டா வந்துட்டு
கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு அமேசான்ல வந்து ஆர்டர் பண்ணலாம். அந்த பேக் ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து நேர்ல போயும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். அண்ட் சரி நம்ம அமேசான்லேயும் கொஞ்சம் திங்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான்ல வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வந்து அன்பாக்ஸ் பண்ணி நல்லாருக்கா என்னன்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு, அதுவும் நாங்க வந்து அம்மாவும் நானும் சேர்ந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டுருந்தோம். அதுவும் வந்து இந்த வீடியோட லாஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில என்னலாம் வந்து நான் வச்சிருந்தேன், அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் ரிட்டர்ன் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து காட்டுறேன். ஸோ தட் ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் வீடியோஸ்ல வந்துட்டு ஃபுல் லிஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு டாக்டர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல்ல எனக்கு இந்த மாரி மதர்ஸ்க்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணும், பேபிக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வேணும்னு சொல்லி ஒரு ஆன்டினேட்டல் கிளாஸ் வந்து எனக்கு போச்சு. ஸோ ஆன்டினேட்டல் கிளாஸ்ல வந்து இன்னும் நெறையா சொல்லிக் குடுத்தாங்க. அதாவது எப்படி வந்து நார்மல் டெலிவரி இருக்கும், ஆர் சி செக்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கும்போது, அந்த ஹாஸ்பிட்டல் ரூம் லேபர் ரூம்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் போவோம். இப்ப அன்னைக்கு டேட் அப்போ தான் டக்குனு நம்ம உள்ள போவோமா, ஸோ நமக்கு ஒரு மாரி ரூமு அட்மாஸ்பியர்லாம் புதுசா இருக்கும் அப்படின்றனால, அவங்க அந்த ஆன்டினேட்டல் கிளாஸ்லயே வந்து அந்த ஸ்க்ரீன்ல வந்துட்டு ம். டிஸ்ப்ளே பண்ணி காமிச்சிருந்தாங்க. இதுதான் நீங்க வந்து பெயின் வந்துச்சு அப்டின்னா, நீங்க இந்த ரூம்ல தான் அட்மிட் ஆவீங்க அப்டின்னு சொல்லி அந்த ரூம காமிச்சாங்க. அது எனக்கு முன்னாடிலருந்தே ஓடிட்டே இருந்தது. நமக்கு எப்டி இருக்கும் அந்த லேபர் ரூம் ஒரு மாரி அ பார்க்க முடியாதுல்ல. ஸோ, அதனால யோசிச்சுட்டே தான் இருந்தேன். பட் அதே மாதிரி அவங்களும் வந்து அந்த ஆன்டினல் கிளாஸ்ல வந்து அந்த ஸ்க்ரீன்ல காமிச்சாங்க. மேல வந்து ஒரு பேபி ஃபோட்டோ, அந்த ஆப்ரேஷன் ஐ மீன் லேபர் வார்ட், அதுக்கப்புறம் சி செக்ஷன் எங்கெல்லாம் பண்ணுவாங்க, அந்த ரூம்ஸ்லாம் வந்து காமிச்சாங்க. அதுக்கப்புறம் எக்சர்சைஸ் பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. நெறையா வந்து பிரஸ்ட் ஃபீடிங்லாம் பத்தி கூட எல்லாமே போஸ்ட்பார்ட்டம் எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட்டா வந்து கைட் பண்ணாங்க. ஸோ, அத பத்தி ஒரு வீடியோ வந்து நான் தனியா ஆட் பண்றேன். அண்ட் டயட் பத்தியும் கொஞ்சம் கைட் பண்ணாங்க. வெயிட் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ, அந்த கிளாஸ் பத்தி நான் வேணும்னா தனியா ஆட் பண்றேன் கண்டிப்பா. அண்ட் இதெல்லாம் தான் நான் அமேசான்ல சொன்னேன்ல திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணி கொஞ்சம் செக் பண்ணோம் நல்லாயிருக்கா அப்டி சொல்லிட்டு. ஸோ, அதுதான் வந்து ஒண்ணு ஒண்ணா பார்த்துட்டுருந்தோம். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நல்லா இருந்தது அமேசான்லேயுமே. ஸோ, நான் வாங்குனது எல்லாத்தையும் லிங்க் ஆட் பண்றேன். கண்டிப்பா வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பா வந்து ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோ பேக் பண்ணது தான் நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதுவும் போஸ்ட் பண்றேன் லைனா. ஸோ இதில என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுட்டேன், என்ன ப்ராடக்ட் ரிட்டர்ன் பண்ணேன்றத நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுதான் அந்த ஹாஸ்பிட்டல் பேக் வீடியோ. ஸோ உங்களுக்கு வேணும் அப்டின்னா, கண்டிப்பா அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. ஸோ மறக்காம அதுக்கு நம்ம சேனல லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், டேக் கேர்.